காமராசரும் நேருவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப நேரு கேட்கிறாரு, அண்ணே காமராசர்ண்ணே உங்கூர் வழியா தானே போறோம்? ஆமாண்ணே. அப்படியே உங்க வீட்டுக்கு விடுங்களேன், அம்மாவை பார்த்துட்டு போலாம். காமராசர் சொல்றாரு, அண்ணே இன்னைக்கு வேணாண்ணே, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்ல இல்ல இன்னொரு நாள் பார்க்க முடியாதுன்னு, தயவு செய்து நீங்க காரை விடுங்க, நான் அம்மாவை பார்த்தாகணும், இன்னொரு நாளைக்கு நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காமராசர் காரு நேரா அவங்க அம்மா கிட்ட போகுது. நேரு காரை விட்டு கீழே இறங்குறாரு. சுத்தி பார்த்தா பூரா வயக்காடா இருக்கு. என்னடா வீட்டையே காணாமே, வயக்காட்டுல நிறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நெத்தியில கைய வச்சு காமராசர் சொல்றாரு, அம்மா நான் காமாட்சி ராசா வந்திருக்கம்மா. அவர் இயற்பெயர் காமாட்சி. அவர் குலதெய்வத்து பேரைத்தான் அவருக்கு காமாட்சின்னு பேர் வச்சாங்க. அவர் ஆண் பிள்ளை என்பதால் அவரை யாரும் காமாட்சின்னு கூப்பிடல, ராசா ராசா ராசான்னு கூப்பிட்டதால காமாட்சி ராசா காமராசராக மாறியது. அப்ப நெத்தியில கையை வச்சுக்கிட்டு, அம்மா நான் காமாட்சி ராசா வந்திருக்கம்மா அப்படின்னு அப்ப அந்த அம்மா காமராசரினுடைய தாய் வயக்காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சேத்தோட வந்து, ராசா நல்லா இருக்கியான்னு கேட்கிறாங்க. அப்பொழுது நேரு அவர்கள் பார்க்கிறார், ஒரு முதலமைச்சரின் தாய் வயக்காட்டில் வேலை செய்வதா? காமராசர் சொல்றாரு, எங்க அம்மா வயல்ல வேலை செஞ்சா நெல்லு விளையாதா? காமராசர் அவர்களே, நீங்கள் எளிமையாக இருக்கலாம், ஆனால் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. எத்தனை கோடி வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் என் முப்பாட்டன் சம்பாதித்த சொத்திலிருந்து உங்களுக்கு நான் தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நேரு சொல்றாரு. அப்புறம் காமராஜர் சொல்றாரு திட்டிட்டு, எனக்கு எதுக்குன்னே பொண்டாட்டியா புள்ளையா குடும்பமா, எனக்கு எதுக்குன்னே என் மக்களுக்கு கொடுங்கன்னு, என் இந்திய தேசத்து மக்களுக்கு கொடுங்க, என் தமிழகத்து மக்களுக்கு கொடுங்கன்னு என்று சொன்ன பொழுது அதை கேள்விப்பட்ட கவியரசு கண்ணதாசன் கண்ணீர் வடித்துக் கொண்டே ஒரு பாடலை எழுதுகிறான். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும், பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பது இல்லா வாழ்க்கை பாரதம் பெற வேண்டும், ஆரெங்கும் நீரிட்டு ஊரெங்கும் சோரிட்டு நாடெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, முருகா வரம் வேண்டுமே, உந்தன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே என்று முருகனுக்கு இணையாக பாடிய ஒரு தலைவன் என்று சொன்னால் அதுதான் என் முப்பாட்டன் காமராசன் என்பதை உங்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே,